என்னோட மாமியாரும் அவங்க மாமியாரும் அக்கா தங்கச்சிங்க. அவங்க சமைச்சது உண்மையே நல்லா தான் இருந்தது. எப்படியா சொல்லி கொடுத்ததுல கரெக்டா சொல்லிட்டேன். எல்லாம் மட்டன் மசாலா போட்டு சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன். அதான் இப்படி யாராவது வச்சிருப்பீங்களா சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷலா வேற லெவலா நான் வந்து கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா சமைச்சிட்டு இருக்கேன். பயங்கரமா சமைக்கிறாரு. ஆமா, அது மட்டும் இல்ல நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் வராங்க. ரிலேட்டிவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஆமா, சோ யார் வராங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமைக்கிற வேலை கெஸ்ட்டுக்காக வந்து நான் விருந்து ரெடி பண்றேன். ஓகே விருந்து. ஓகே, என்ன விருந்து ரெடி பண்றேன்னு பார்க்கலாம். எஸ், வாங்க பார்க்கலாம். போலாமா? சரி. என்னம்மா சேட்டா? என்னடா தங்கம்? என்னம்மா முறைக்கிறா பாரு ஃப்ரெண்ட்ஸ். முறைக்கிறாங்க பாருங்க, என்ன பயங்கரமா முறைக்கிறா ஃப்ரெண்ட்ஸ் இப்பலாம். ஜெஷிதா என்ன? சார், கிச்சன்ல வந்து நிறைய ஒர்க் இருக்கு. சோ அது போய் பார்க்கலாம். இவ்வளவு வந்து இன்னைக்கு கண்டுக்க கூடாது. ஆமா, பிஸியா இருக்கு. தூக்கி கேட்டா சொல்ல கோவம் வருது பாத்தியா? கண்டுக்க மாட்டேன் நாங்க. ஆமா, எங்களுக்கு புதுசா ஒரு குட்டி பையன் வர, அவனதான் நான் தூக்கி வச்சுக்குவேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீட்டுக்கு குட்டி கெஸ்ட் வராரு. ஆமா, இவரு வந்து இன்னைக்கு ஒரு நாள் ரிஜெக்ட் பண்ணிடுறேன் நானு. ஓகே, நான் தூக்கிறேன். ஓகேவா? சரி. என்ன பண்றேன்னு பார்க்கலாம். ஏன் தங்க? என்ன ஜெஷிதா? இறக்கி குடி. போடு வாட்டம். உடனே எப்படி வரா பாத்தீங்களா? சரி. அத்தனையும் ஆக்டிங். பவர் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஆமா, கரண்ட் வரணும். அம்மா செல்லம்மா நீ ஜெஷிதா. கெஸ்ட் வந்துட்டாங்க. சங்கீதா இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்காரு குக்கிங்க. கிளம்பிதான் இருந்தோம். 12 மணிக்கு மாமா போன் பண்ணாங்க. 12 மணில இருந்து கிளம்பக்குள்ள இங்க வரதுக்கு 2 ஆயிடுச்சு. நீங்க சொன்ன டைம் கிளம்புறேன். சரி, நம்ம பண்ணலாமா? நீங்க செஞ்சுலாம் முடிச்சிட்டு சொல்லிட்டே வர. மணி 2 மணி கரெக்ட்டா வர சொன்னாங்க. அவ்வளவு ஃபாஸ்டா சங்கீதா நீ? நான் ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சாதான் 3 மணிக்கு முடி பண்ணாங்க. நான் சரியில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி விடுங்க. கோவா சாமி பண்ணாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பொண்ணு நல்லா வந்து பயங்கரமா தூங்கிட்டு இருக்காரு. சரி, நாங்க வரது ஏன் தூங்க வச்சீங்க? விளையாட விட்டுருக்கோம். நாங்க தூங்க வைக்கிறோமா? அவரே தூங்கிட்டாரு. நான் பேசுறேன் பாரு. போய் எழுப்பு போ. பாப்பா போய் எழுப்புறியா? ஜெஷிதா, தம்பி குரல்ல கேட்டோனே எழுந்து. ஜெஷிதா. ஹாய் சொல்லு. ஹாய் எல்லாருக்கும். ஜெஷிதா, நம்மள புதுசா பாப்பாங்க. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. அங்க ஒரு வண்டி அவன் கார்ல விளையாடிட்டு இருக்கான் ஜாலியா. என்ன சங்கீதா? பர்த்டே ஃபங்க்ஷன்ல தூக்கவே இல்ல. ஆமா, வாடான்னு கூட்டம் வரவே இல்லை. என்ன பார்த்து பயந்து ஓடி போயிட்டான். இருந்து அவன் செட் ஆகணும்ல. ஆமா அது தெரியும். ஜெஷிதா தம்பி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. சாக்லேட் கொடு. ஜெஷிதா ஜெஷிதா தம்பிக்கு சாக்லேட் கொடு. ஜெஷிதா அவன் பாரு கேமராக்கு போஸ் கொடுக்குறான் பாரு. அசையாம சங்கீதா இவன் அப்படியே அசையாம நிக்கிறான் சங்கீதா. ஆமா, எல்லாரும் சின்னதுல இருந்தே ட்ரைனிங். அதேதான். வயசாகுது, நீ ஏதாவது பேச சொன்னா பேசுறே தெரியல. இல்ல ரெண்டு பேரும் பாரு அதுக்குள்ளேயா. நான் கேமரா ஹலோ சொன்னாலே போதும், எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவா. போயிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா குட்டி பண்ண என்னம்மா ஜெஷிதா? சாக்லேட் மறுபடி கையில கொடுத்தாச்சு போல இருக்கு. என்னடா கொடுத்துட்டியா? அப்படியே கிட்டதான் வருவான். அப்படியே கிட்டதான் போவான். என்னடா நீ தான் ஜெஷிதா இங்க வா. யாருமா இது ஜெஷிதா? யார் இது ஜெஷிதா? அக்கா கிட்ட குடுத்துரு. அப்போ போ, அக்கா கிட்ட கொடு. இன்னும் சாக்கு அக்கா கிட்ட கொடு. போ, அந்த அக்கா கூப்பிடுறாங்க. போ. குடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்திட்டான்.
சங்கீதா அப்படியே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருந்தா என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்க வந்து பார்த்தேன்னா நீங்க எந்த பார்த்தனா இங்க சிக்கன் குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்கு. காட்ட இது மட்டும் பாத்துட்டு இப்படியே போயிடு. இந்த சைடு திரும்பி இது வந்து பாருங்க. சிக்கன் குழம்பா. அப்புறம் வேற என்ன செஞ்சிருக்க? சிக்கன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரை இது வாழ்க்கையில நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு. என்ன சங்கீதா இது? எப்பயுமே நல்லாதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம். அது என்னன்னு தெரியல. யாராவது கெஸ்ட் வந்தா மட்டும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொதப்பி போகுது, ஒழுங்கா வர மாட்டேங்குது. இல்ல இது சங்கரா மீன் பேபி, அது மாதிரிதான் இருக்குமா? தெரிஞ்சுக்கலாம் பாத்துக்க. சங்கரா மீன் அப்படிதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி. ஆமா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், சங்கரா மீன்னாலே கொஞ்சம் முழுசா எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்படியே உடைஞ்சிரும். ஆமா, உடைஞ்சிரும், டக்குன்னு வெந்துரும். குழம்புல போட்டாலும் அப்படியே உடைஞ்சிரும். நாங்க இந்த சங்கீதா அக்கா சரி செய்ய தெரியாததுக்கு விளக்கம் வேற அப்படிதான். சங்கீதா அந்த செஃப் அந்த ட்ரெஸ்லாம் போட்டுருக்கு, பெரிய செஃப் அப்படின்னு நான் நினைச்சேன். சங்கீதா செம்ம பல்பு வாங்கிட்டு சங்கீதா நீ. போட்டாலே செஃப் அப்படியே பெரிய செஃப் மாதிரி அவங்க நான் நினைச்சேன் இன்னைக்கு ஒரு அந்த ஆப்ரன் எல்லாம் போட்டு சமைக்கவா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சரி பயங்கரமான செஃப்பா இருக்குவா. நான் என் கை வித்தையை காட்டி கலக்கலான்னு பார்த்தேன். கடைசியில மீன் பூரா கலங்கி போயிடுச்சு. நான் என்ன பண்றது? நல்ல செஃப் தான். எங்க நேரம் என்னமோ தெரியல, அந்த மீன் கொஞ்சம் உடைஞ்சிச்சு போல. வேற ஒண்ணும் இல்ல, நல்லாதான் சமைப்பாங்க. வாசம் வந்து கீழே வந்துச்சு. நீங்க வீட்டுக்கு வரும்போதே வந்துட்டு வரைக்கும் வாசனை வந்தது. உண்மையா சங்கீதா பாத்தியா, நான் வைக்கிற குழம்பு இந்த தெரு முக்கு வரைக்கும் மணக்கும் சொன்னேன். அது இதுதான் சாம்பிள். சரி சரி. பொய்லா சொல்லல, உண்மையாதான். சிக்கன் குழம்பு, சிக்கன் மசாலா அதனால மட்டன் மசாலா போட்டு சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன். அதான் உங்களுக்கு வாசனை வீசிருக்கு. இப்படி யாராவது வச்சிருப்பீங்களா சொல்லுங்க. சிக்கன் குழம்புல பட்டர் ஆமா, மசாலா. இது சிக்கன் டிஃபரெண்டான சிக்கன் மசாலா வாங்கிட்டு வர சொல்லல, இருந்தது மட்டன் மசாலா மட்டும்தான். அப்ப எப்படி குழம்பு வச்சிருப்ப? மசாலா போட்டு சிக்கன் குழம்பா? மட்டன் மசாலா போட்டு சிக்கன் குழம்பு. ஆமா, இது பயங்கரமா வரும்னு நினைக்கிறேன். ஸ்டைல் டிஃபரெண்ட் டேஸ்ட்ல கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஆனா அது உண்மையே நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கா, அதை நம்ம try அதை சொல்லிடலாம். ட்ரை பண்றது ட்ரை பண்ணட்டும். சரி, நான் இப்ப ரசம் வைக்க போறேன். லாஸ்டா வைக்க போறது ரசம். சரி ரசம் வைக்காம இருந்தா சரி. ரசம் விஷம் மாதிரி இல்லாம இருந்தா சரி. சரி, ஐயோ, ஒரு பண்ணா போகுது நீ என் குக்கிங். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஆனா வந்து அவ்வளவுதான், நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், மீன் வந்து அப்படியே குழப்பம்னு ஆயிடும் போது. அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ண சொல்றேன் நானு. எக் பொடி மாஸ் பாத்துருக்கீங்களா? அது மாதிரிதான் மீன் பொடி மாஸ். Fish பொடி மாஸ். புது ரெசிபி எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு புதுசா ட்ரை பண்ணிருக்கேன். எலி ஃபிஷ் பொடி மாஸ் இன்னைக்கு எங்களுக்கு வந்து டிஃபரெண்டான ஒரு ரெசிபி வந்து அக்கா செஞ்சு தராங்க. இங்க இருக்கிற பொடி மாசே சமாளிக்க முடியல. வேற fish ஐயோ, பொடி மாஸ் ஐயோ, baby, இவனா? ஐயோ, என்ன ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கலாய்க்கிறான்னு நினைக்கிறேன். உனக்கு பேச தெரியல. என்னம்மா என்னம்மா என்ன? டேய், பாக்குறா. நினைக்கிறேன். அம்மா உனக்கு ரசம் வைக்கிறேனா? சரி, ரசம் கொஞ்ச சாப்பிடுறியா? நேரம் ரசம் தூக்கம் போட்டு வந்துச்சா? ஆமா. தூக்கம் வந்துச்சு. போதும், அவ்வளவுதான், வந்துடுச்சு. மீன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இதுக்கு மேல அதை வைக்க கூடாது. அதுக்கப்புறம் சாப்பிடலாம், அவ்வளவுதான். ரசம் வச்சா ஆமா. அப்பான்னு சொல்லுவீங்களா? பெரியப்பாவா? சொல்லு, அப்பா சொல்லு. பெரியப்பா? இவங்க பெரியம்மாவா? ஆமா, பெரிய நான் வந்து பெரியம்மாவா? ஆமா, ஜஷிதாக்கு பெரியம்மா நீங்க தான். ஐயோ, நான் இல்ல பெரியம்மா. என்ன பெரியம்மா? இல்ல, வயசுல வந்து நீங்க சின்னவங்களாவே இருந்தாலும் ஜஷிதாக்கு பெரியம்மா. ஆமா, கரெக்ட் தான். முறையில. ஆமா. ஆமா, அப்ப இவனுக்கு நீங்க என்ன? சித்தி. சித்தி. நீங்க மட்டும் சித்தி, நான் மட்டும் பெரியம்மாவா? ஆமா. டேய், நீ சித்தி சொல்லுடா. சித்தி, சரி, சித்தியா? சித்தி, சித்தப்பா. சித்தி. சிரிக்கிறான் பாரு அங்க ஒரு அங்க ஒரு cute ஆ சிரிக்கிறான். ஐயோ. ஐ, சித்தி சொன்னாலும் திரும்ப வருமா? சித்தா. இவங்க வந்து சித்தா, இவங்க சித்தி. சித்தி பாத்தியா? சித்தி நானு பாத்துக்க. லாஸ்டா கொத்தமல்லி இலை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா மட்டன் மசாலா போட்டு ஐய், அதே சிக்கன் குழம்பு சொல்லாத. வச்சாச்சு. சரி விடு. ம். நீதான் சொன்ன, நாங்களா சொன்னோம். சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது சிக்கன் குழம்பு வாசனையே வரல. ஃபிஷ் ஃப்ரை ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், நல்லா ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரு சைடு மட்டும் தான் இதுவாயிருக்கு. மீன் வந்துருச்சு. ஆனா இந்த மாதிரி சங்கீதா பண்ண நான் எதிர்பார்க்கல. நானே எதிர்பார்க்கல baby. சங்கீதாவே எதிர்பார்க்கல. நல்லா பயங்கரமா செஞ்சு, ஆஹா, நான் வந்து அசத்தல. ஆமா, வீட்டுக்கு போன அவங்க வேற லெவல் செஃப், பெரிய மாஸ்டர் செஃப் தான் சர்டிபிகேட் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். அந்த சீலா இப்படி சொதப்பிடுச்சு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணு. அது சங்கரா மீன் அப்படிதான் வரும். பட்டிட்டீங்க நீங்க பார்த்து வைப்போம். ஜஸ்விதா என்ன பண்றீங்க? அண்ணா தம்பி சொல்.
தம்பி பாருமா, தம்பி எங்க போறான்? தம்பி தம்பி தானேம்மா, தம்பி சொல்லு. சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு போல இருக்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க, தம்பியும் அக்காவும் சேர்ந்துக்கிட்டு கார்ல சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்ல விட்டு அவங்க அப்படியே சமத்தா இருக்காங்க. ஆமா, வந்தா சரிதான். சண்டைலாம் போட மாட்டாங்க. வாங்க, எல்லா சிக்கனையும் எனக்கே போட்டுருவீங்க போல. சேகர் வந்து ஹோட்டல் மாஸ்டர் தெரியுமா? செஃப். ஆமா, அவர் வந்து ஹோட்டல் மாஸ்டர். நான் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் செஃப். பாத்துக்க, அப்படி நானே வந்து பில்டப் பண்ணிக்குவேன். ஜஸ்விதா என்ன பண்ணுவாளே அதே தான் பண்ணிட்டு இருக்கான் அவனும். ஆமா, சேர்மன் ஏஞ்சி அவனே நிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள ரெண்டு பேரையும் வந்து பாத்தீங்கன்னா என்னால சமாளிக்கவே முடியல. கொஞ்ச நேரம் இவங்க சாப்பாடு வரைக்கும் நான் சாப்பிட்றேன், இவங்க பாப்பா பாத்தீங்கன்னாங்க. ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா இவன் ஒரு பக்கம் ஓடுறான், அவன் ஒரு பக்கம் ஓடி வராங்க. இப்ப சண்டை. ஜஸ்விதா ஹலோ சொல்லு. ஹலோ சொல்லுமா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்பா செம்ம ஜாலியா வந்து விளையாடிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு குட்டி பையன் வந்தாலும் வந்துட்டான். போச்சா? போன வச்சுட்டாரா? போன் கொடுக்காதீங்க, கீழே போட்டுருவாங்க. போன் கொடுக்காதீங்க. ஆமா, கீழே போட்டுருவாங்க. அவரு கை தூக்குறாரு பாரு மேல. ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருன்னே சொல்லல இல்லையா? ஆமா, இன்ட்ரோவே கொடுக்கல. ஆமா, போயிருந்தோம். ஸோ இவரோட ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு மட்டும் தான் சொல்லியிருந்தோம், அண்ணா ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பேபியோட அண்ணா, என்னோட மாமியார் இருக்காங்க இல்லையா, மாமியாருக்கு அக்கா. ஆமா, அக்கா பையன். ஸோ இவருக்கு வந்து பெரியம்மா பையன். இப்ப நம்ம சரண்யாலாம் இருக்கு இல்லையா, சரண்யா நானும் எப்படி அக்கா தங்கச்சியா இருக்கிறோமோ அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பிங்க. அதேதான். ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட மாமியாரும் அவங்க மாமியாரும் அக்கா தங்கச்சிங்க. அதேதான். அப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள மாமியாரும் அக்கா தங்கச்சி. அவங்க வந்து பெரியவங்க, எனக்கு பெரிய மாமியார், என்னோட பெரிய மாமியார் அவங்க. எங்க மாமியார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரதாப் அவங்க அம்மா ஆல்ரெடி நம்ம காட்டிருக்கோம், சின்ன மாமியார். ஸோ 3 பேர் மொத்தம் மாமியார் எனக்கு. அதான் இந்த பக்கம் நீ காட்டவே இல்லையா யாருமே? நான் எப்பயுமே போனது கிடையாது. ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன் தான் இப்ப போனேன். ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வளகாப்புக்குலாம் அப்ப பாப்பா பிறந்தது, அதனால வந்து போக முடியல. அப்ப கன்சீவா இருந்தாங்க இவங்க, பாப்பா வந்து பிறந்தாங்க. சங்கீதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாங்க, என் மாமியாரும் அவங்க மாமியாரும் அக்கா தங்கச்சி. ஆமா. சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா நான் வச்ச குழம்பு சூப்பரான்னு சொல்லி சாப்பிட்டாங்க. சூப்பரா இருக்குதுன்னு சொன்னா போதுமே அவர் ஜாலியா ஆயிட்டாரு. சீரியஸா உண்மையா நல்லா தான் இருந்தது. நான் வந்து சங்கீதா வீடியோலாம் பார்த்துட்டே இருக்கும்போது குக்கிங் பண்றதுலாம் வந்து பார்ப்போம். சரி, இவங்களுடைய வீடியோல குக்கிங் பண்றாங்களே எப்படி தான் பண்றாங்கன்னு பார்த்தோம். அவங்க சமைச்சது உண்மையா நல்லா தான் இருந்தது. கரெக்டா எப்படி சொல்லி கொடுத்த மாதிரியே கரெக்டா சொல்ற மாதிரி. இவன் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் போய் கூப்பிட்டா வரவே இல்லை. ஆமா, பர்த்டே அன்னைக்கு வரல. ஜாலியா விளையாடிட்டோம். இப்போ வரையடா சங்கீதா பார்த்தோன்னே பயப்படுறாமா. சித்தி சொல்லு, சித்தி. அதுதான் ஆக்டிங் தான் வேணும். அழகா சிரிச்சா நின்னா. அவனுக்கு ஆக்டிங் தான் வேணுமா? அப்பா இவனும் உழுந்துட்டு இருக்கா, அதனால அவனுக்கு காயமா இருக்கு. பாப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாப்பாவும் கீழே விழுந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். லைட்டா காயம் இருந்தது. அவன் இப்பதான் நம்ம வீட்டை வந்து பாத்தீங்கன்னா அழகா. ஆமா, சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். மறுபடியும் நீ கட்ட போறியா போறியாடா? ஆனா செம குட்டியோண்டு இருந்து அழகா நடந்து வர பாத்தியா. 2 மாசம் வந்து இவங்களுக்கு 2 பேருக்கும் முன்ன பின்ன. இப்பதான் பெரிய 46 நாள். ஆமா, ஒரு அக்கா ஒரு தம்பி. டீ போட போறேன். இப்ப ஈவினிங் ஆயிடுச்சா, சோ டீ போடலாம்னு சொல்லிட்டு கேட்டா நாங்க பால், டீ, காஃபி எதுவுமே குடிக்க மாட்டோம், நீங்களே போட்டு நீங்களே குடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ தம்பி இருக்கான்ல, அவனுக்கு மட்டும் பால் காய்ச்சி, தம்பிக்கும் பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு உனக்கு எனக்கு மட்டும் டீ போடலாம். ஓகேவா? ஓகே. சரி, டீ போடுறேன். வெளியில வந்துட்டாங்க. ஆனா குட்டி பொண்ணுக்கு உள்ளே இருந்தா பிடிக்காது, வெளியே கூட்டு வந்தாதான் ஜாலியா வந்து இருப்பாளே. ஓடுவா, ஓடியாருவா, மெத்த படிக்கட்டுல இருந்து அது வரைக்கும் போவா. என்ன ஒண்ணு அந்த சைடு மட்டும் விட மாட்டோம், இந்த சைடு ஃபுல்லாவே ஜாலியா விளையாடிட்டு இருப்பா.
ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, ராஜ்கிரி 3 ரோஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்காங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எங்க அண்ணன் வந்து ரொம்ப நாளா வீடியோ போட்டுட்டு இருக்காரு. 650 வீடியோ போட்டிருக்கோம். 650 வீடியோ போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம படத்துல வேற நடிச்சிருக்கான். ஹீரோலாம் கிடையாது, வில்லன் 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 கேரக்டர்ல நடிச்சிருக்காரு படத்துல. மூவில கூட நடிச்சிருக்காரு இவரு. இவரோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பின் பண்றேன், பாருங்க. டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன், போய் பாருங்க. பிடிச்சிருந்துன்னா வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய வீடியோ போட்டிருக்காங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஷார்ட்ஸ்லாம் நான் பார்த்திருக்கேன், எல்லாமே சூப்பரா இருக்கும். இல்ல அது மட்டும் இல்ல, பேபியோட ஒரு நல்ல ஆக்டிங் பண்ணுவார் தெரியுமா? ஆமா, எனக்கு வராது, எனக்கு ஆக்டிங் வராது. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ட்ரை பண்றோம். இப்பதான் ட்ரை பாருங்க, பண்றேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சேனலை லைக் பண்ணுங்க. எங்க சேனல் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா காமெடி என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும். அதுவும் இல்லாம இந்த ஃபெஸ்டிவல் அப்படியே எல்லாமே வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நாங்க இருக்கிறது வில்லேஜ் தான். நீங்க சிட்டில இருக்கீங்களா? நாங்க வில்லேஜ்ல இருக்கோம். சகிதா மட்டும் கலாய்க்கிறான் சகிதா. சொல்லிட்டாங்க. ஆமா. சரி. இந்த சேகர் வந்து உள்ள கலாய்க்கிறான். சொல்லிட்டேன். சோ டீ போட்டுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிட்டு இருக்கு. டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டாங்க. வேற குடிக்க மாட்டோம். இல்ல சூப் எதுவுமே எல்லாம் குடிக்கிறீங்களா? சூப் போடவா? மட்டன் சூப்லாம் நான் அதான் மட்டன் சாப்பிட மாட்டேன்ல. சூப்பும் சாப்பிட மாட்டேன். நல்லா சாப்பிட்டோம் இல்லையா? எல்லாம் நம்ம ஃபுல்லா இருக்கு. இவன் எங்க பக்கெட் எடுத்துட்டு போறானே, தூக்கி போறான். அங்க பாரு, அவன் சத்துக்கு அந்த பக்கெட்டை தூக்கின்னு போறான் பாரு. அவன் ஜஸ்விதாவோட சேட்டை சகிதாவா? இருக்கிற குடத்தையே தூக்குவாங்க அவன். சின்ன ஒரு அரை குடம் தண்ணி இருந்தாலே அதே எடுத்து சாச்சி அப்படியே கீழே ஊத்திடுவான். அவன் அழகா நடந்து போறான், பக்கெட்டை தூக்கி நடந்து போறான் ஃப்ரெண்ட்ஸ். இவளும் இறக்கி விட்டேன்னு வச்சுக்கான். குடு குடு என் குடு பக்கெட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போறான். இவரு வந்து இந்த சைடு தான் படி ஏறதுக்கு போவான். சமத்தா இருக்காரு இவரு. ஆனா வச்சன்லாம் அப்படி இல்லவே இல்ல. எனக்கு சமத்தா ஒரு உட்காந்தா மடியில உங்க மடியில உட்காருவல்ல பாப்பா, வச்சன் அப்படிலாம் இல்லவே இல்ல. என்னை இறக்கி விடு, என்ன மடியிலே உட்கார வைக்காதீங்க. நான் போய் சுத்து நான் வீட்டை ஃபுல்லா அளவு எடுக்கணும். அவளும் சேட்டை தான், பட் ஆனா குட் கேர்ள். எப்பயுமே நாங்க சொல்லி இருக்கோம், குட் குட் கேர்ள் ஜஸ்விதா. எப்ப பேசலாம் இல்ல, எப்ப பேசலாம்னு ரெடியா இருப்பாரு ஜஸ்விதா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியா இருந்தது. டைம் எப்படி போச்சுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கட 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 கடன்னு ஓடி போயிடுச்சு. அடிக்கிறானா? சோ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. அதான் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டியா பாதுகாக்கவே முடியல ரெண்டு பேரையும். சோ ஜாலியா இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட அண்ணா. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஓரகத்தி. ஓகே, ஆமா ஓரகத்தி தான், ஓரகத்தி. ஆமா சரி. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காம subscribe பண்ணுங்க பண்ணுங்க. டாடா பை. பாய். அப்படியே இவங்க சேனலையும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிருக்கேன், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டேய்